பார்க்குறது வந்து பன்றிபுரத்தில் உள்ள பாண்டவங்களுடைய பக்தாள் கோரா கும்பருடைய கிரகம் தான் பார்க்குறோம். அதாவது பன்றிபுரத்தில் மகாத்வாருக்கு உள்ள வெளியில் பிரகாரத்தில் எல்லாமே எல்லா பக்தாளுடைய கிரகம்னு சொல்லி வச்சுருக்கா. ஆக்சுவலாக பன்றிபுரத்துலேயே உண்மையான வீடு இருக்கிறது வந்து நாமதேவரோட மட்டும்தான். மற்ற எல்லா பக்தாளுமே பன்றிபுரத்துக்கு வெளி பக்கத்து கிராமத்தில் இருந்து தான் வருவாள். பண்டரிநாதன் தரிசனம் பண்ண வந்தபோது அவள் தங்கியிருந்த கிரகத்தையே கிரகம் மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் பண்டரிநாதனுடைய மெயினான பக்தாளில் கோரா கும்பர். அவர் வந்து பானையெல்லாம் செய்யக்கூடிய இந்த குயவர் குலத்தில் பிறந்திருக்கார். பட்ட கஷ்டம் அளவிட முடியாது. ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டதாகவே சொல்லிக்க மாட்டார். பாண்டுரங்க பக்தாள் எல்லாருமே அப்படி தான். எவ்வளோ கஷ்டப்பட்டனாலுமே எல்லாமே பாண்டுரங்கனுடைய இஷ்டம்னு நினச்சி விடுவா. பாண்டுரங்கன்னு அவளோட கஷ்டத்தை வந்து அவள் கூடவே இருந்து அவளை கூட இருந்து காப்பாற்றிருக்கான். துக்காராம் வந்து மண் பசையும் போது தன்னுடைய குழந்தையே வந்து மண்ணோட மண்ணாக பசைஞ்சிருவார். பாண்டுரங்கன் தான் அப்புறம் குழந்தைக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றுவோம். ஒவ்வொரு பக்தாளோட சரித்திரமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்தாபாயோட கிரகம்தான். முக்தாபாய் வந்து ஞானேஸ்வரோடைய தங்கையாக்கும். அடுத்து நரஹரி சோனார். நரஹரி சோனார் வந்து இந்த ஊரில் தான் தங்கியிருந்தார். அவருடைய கிரகம் அமைஞ்சிருக்கு. அவர் வந்து நரஹரி சோனார் ஒரு பத்தர் குலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சிவனை தவிர வேறு யாருமே வழிபட மாட்டார். அவர்கிட்ட பாண்டுரங்கன் ஒரு லீலை செய்து அவரை தன் பக்கமாக அழுத்துன்ட்டார். ஒவ்வொருத்தரோட சரித்திரமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பன்றிபுரம் போகிற எல்லாருமே நம்ம எல்லா பக்தாளோட கிரகத்தையும் அவசியம் தரிசனம் பண்ணணும். ராமகிருஷ்ண ஹரி, பாண்டுரங்க ஹரி, வாசுதேவ ஹரி.